படத்தை பார்த்து சமைச்சாலே என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்பவ காரணி நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தரமான படமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு காட்ஜிலாவோட லைவ் ஆக்ஷன் படங்களே இதான் அதிகமாக கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹைப்பும் அந்த படத்தை சுற்றி பில்ட் ஆச்சு. ஹைப்போட ஹைப்பா சூட்டோட சூட்டா தக்காளி இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணா வேற மாதிரி கலா காட்டலாமே அப்படின்னா வழக்கமா எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனியும் யோசிப்பாங்க. ஆனா லெஜெண்டே நாங்க அப்படியே ஆப்போசிட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வேற ஒரு முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. குவாலிட்டி தானே முக்கியம். உங்களுக்கு அடுத்த மாஸ்டர்ஸ் படம் வரும், ஆனால் அதுக்கு நீங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அஃபிஷியலாக அடுத்த மாஸ்டர்ஸ் படத்துக்கான ரிலீஸ் டேட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மார்ச் 2027. எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணணும் அடுத்த மாஸ்டர்ஸ் படத்தை பார்க்குறதுக்கு, விச் இஸ் ரியலி அ குட் திங். அண்ட் இப்போவே அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கேஸ்டிங்கே முடிஞ்சிடுச்சு. கெய்ட்லின் டவர் தான் இப்போதைக்கு இந்த படத்தோட மெயின் லீடாக வரப்போகிறாங்களாங்க. என்னென்ன சொல்ற, அந்த பக்கம் இப்போ காஜிலா எக்ஸ் காங்குக்காகவே புதுசாக ஜியாங்கிற ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பத்தாவது வரைக்கும் மில்லி பாபி பிரவுனோட அந்த ஃபேமிலி வேற இருக்கு. அவங்க எல்லாருடைய கதையுமே ஓரம் கட்டி விட்டுட்டு இப்போதைக்கு புது கேரக்டர் யார் இவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும். முதல்ல இந்த ஆக்ட்ரஸே கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் கம்மி. ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற லாஸ்ட் ஆஃப் சீசன் 2ல இவங்க தான் மெயின் வில்லியாவே வர போகிறாங்க. ஆபி அந்த ரோலை இவங்க தாங்க ப்ளே பண்ண போகிறாங்க. எல்லாரும் இருக்கிற ஒரு கேரக்டர் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இவங்கள மெயின் கேஸ்ட் இப்போதைக்கு காஜிலா எக்ஸ் காங்கோட சீக்வலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது காஜிலா எக்ஸ் காங்கா இல்லை காஜிலா படமாங்கிறத கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். பட் 2027 வரப்போற அந்த மாஸ்டர்ஸ் படத்துக்கான ரைட்டராக இப்போதைக்கு டேவிட் கேலஹான் தான் வந்திருக்க மாதிரி தெரியுது. சாங்ஷி படத்தோட ரைட்டர். சாங்ஷி படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பயங்கரமான மாஸ்டர் ஃபைட் வந்திருக்கும். அந்த ஸ்டைல்லேயே அடுத்த காஜிலா படத்தை பாசிபிள் இப்போதைக்கு இவர் எழுதலாம். கெய்ட்லின் டவர் மெயின் ரோல்னு சொல்லும்போது பாசிபிளி அவங்க ஏஜெல்லாம் வச்சு பார்த்தா மோர் லைக் ஒரு ஏஜென்ட்டாக தான் வருவாங்கன்னு தோணுது. ஏஜென்ட் ஆஃப் மொனார்க்கா இருக்கலாம், இல்லை ஏஜென்ட் ஆஃப் ஏபெக்ஸ் சைபர்னெட்டிக்ஸாக கூட இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே இப்போ லேட்டஸ்ட்டாக மொனார்க் லெகசி ஆஃப் மாஸ்டர்ஸ் அந்த சீரிஸை பார்த்துருப்பீங்க. அந்த சீரிஸோட எண்ணில் ஏபெக்ஸை தான் மிக பெருசாக வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களாலேயும் இப்போதைக்கு இந்த ஹாலோ எர்த்துக்குள்ள டைம் மாறுதல்கள் இல்லாமலே போயிட்டு வர முடியும். அதுக்கேற்ற ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. மாஸ்டர்ஸ் ஒரு பக்கம் அவங்க கவனிக்கிறதுமே தாண்டி ஹாலோ எர்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஹாலோ எர்த்துக்குள்ள இருக்க மொத்த விஷயங்களையுமே கண்ட்ரோல் எடுக்கிறது தான் ஏபெக்ஸ் சைபர்னெட்டிக்ஸோட முக்கியமான வேலையாக இருக்குது. அந்த காரணத்தினால ஏபெக்ஸோட ஒன் ஆஃப் த ஏஜென்ட்டாக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஆபி மாதிரியான ஒரு ரோலாக தான் இருக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம். 10வது வரைக்கும் இப்போதைக்கு மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் சீசன் 2க்கான ஷூட்டிங் வர பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த சீரீஸ்ல இவங்க இருக்காங்களான்னு தெரியல. மேபி இந்த சீரீஸ்ல இவங்களுக்கான ஹைப் இல்லைனா இவங்களோட இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எங்கேயாச்சும் காமிக்கப்படலாம். கேரக்டர் பற்றின ஒரு சின்ன டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சீசன் 2 என்ன மாதிரி கதைன்னு தெரிலங்க. பட் மோஸ்ட்லி லீஷாவை தேடி போகிற மாதிரி ஹாலோ எர்த்துக்குள்ள நடக்கிற கதையை தான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த செட் பிக்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது ஹாலோ எர்த் வைப்ல தான் அமைக்கவே செஞ்சிருக்காங்க. ஸோ ஹாலோ எர்த்தை என்ன மாதிரி ஏபெக்ஸ் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு சீரிஸாக இது மாற்றப்படலாம். இந்த சீரிஸ் பார்த்தா ஓரளவுக்கு அடுத்த மாஸ்டர்ஸ் என்ன மாதிரி வரப்போதுங்க ஐடியா நமக்கு கிடைக்கும் நம்புறேன். மொனார்க்கு அப்புறமும் அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரிஸ் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு மாஸ்டர்ஸ் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பட் அதுக்கு நடுவில் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு இந்த வருஷம் மொனார்க் லெகசி ஆஃப் மாஸ்டரும் அடுத்த வருஷம் இன்னொரு காஜிலா சீரிஸுமே இந்த பக்கம் லெஜெண்டை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நம்புறேன். அமேசான் டைப்லயுமே ஒரு மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டேன், உண்மையா தெரியல. ஸோ 3 வருஷம் தொடர்ந்து 3 வித்தியாசமான மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் வரதான் போகுது. பட் படங்கிறது 2 வருஷம் லேட் ஆகும். அந்த படத்தோட கதை தானே நம்மளுக்கு முக்கியம். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் படி இப்போதைக்கு ரைட்டர் அண்ட் லீட் ஆக்டர் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதை தொடர்ந்து டைரக்டர் ஆடம் மிக்கர் தானே வரப்போறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லையாங்க, ஆடம் மிக்கர் இந்த காஜிலா எக்ஸ் காங்கோடையே விலகிட்டாரு. அடுத்த படத்தோட டைரக்டர் புது டைரக்டர் தான். ஸோ ஆடம் மிக்கர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. மேபி ஒரு 10% சான்சஸ் அதிகம் ரிட்டன் ஆகுது. ஏன்னா ஆடம் மிக்கர் முன்னாடி நான் அந்த காஜிலா எக்ஸ் காங் சீக்வலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிருந்தாரு. அதாவது நான் காங்குக்கு நிறைய கதை சொல்லிட்டேன், காஜிலாக்கு கதை சொல்ல விட்டான் பார்த்தீங்களா. காஜிலாவும் மிண்டியான்னு சொல்லப்படுற அந்த காஜிலாவோட குட்டியை பேஸ் பண்ணி என்கிட்ட ஒரு கதை இருக்கு, டைம் கிடைச்சா அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு. Essentially in this film. How long before Godzilla gets a son? I mean, hopefully soon. I mean, one of my favorite movies of the whole series is Godzilla versus Destroya, and that sequence when, you know, Junior dies and Godzilla kind of mourns over him, and it's just so upsetting. That's such an emotional high for the series, one of my favorite moments, and so it'd be great to get a little bit more of a kind of a character that reflects Godzilla in his own way. So the படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து காட்ஜிலாவுக்குன்னு நான் தனி ஒரு படம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடம் மிக்கர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் ஆடம் மிக்கர் இப்போதைக்கு சொந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க காரணத்தினால ப்ரீ ப்ரொடக்ஷன்ல அவரால் இன்வால்வ் ஆக முடியல. அதே காரணமே வச்சு அவரை டேரக்டராகவும் கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆடம் மிக்கர் எடுத்த காட்ஜிலா வெர்சஸ் காங் எக்ஸ் காங் ரெண்டுமே ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண மூவி. ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் தான் அவரு.
பட் அவரை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ கம்மியாயிருக்கேன். ஃபேன்ஸுமே அதை எதிர்பார்க்கலாங்க. பிகாஸ் ஆடம் விகட் டெக்னிக்கலாக அந்த காட்ஸிலா எக்ஸ் காங் வெர்சஸ் காங் ரெண்டுத்தையுமே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கமர்ஷியல் மூவியாக மாற்றிட்டாரு. ரொம்பவே ஃபன்னாக கலர்ஃபுல்லாக மாற்றிருக்காரு. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி படமாக மாற்றிருக்காரு சொல்லி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் காட்ஸிலா படத்தை எடுத்து பாருங்க. அது ஒரு செம்ம டார்க் டோனை செட் பண்ணியிருக்கோம். கல்லை எல்லாண்டுமே ஒரு டார்க் டோனை தான் செட் பண்ணியிருக்கோம். மான்ஸ்டர் செம்ம டார்க்காக போகுது அப்படின்னு நினச்சிருக்க அந்த சமயத்தில் வெர்சஸ் காங் எக்ஸ் காங் ரெண்டுமே செம்ம ஃபன்னாக கலர்ஃபுல்லாக மாற்றப்பட்ட படங்கள். சிம்பிளாக டிசியாக இருந்ததை மாரலாக மாற்றி விட்டுருக்காங்க. எங்களுக்கு பழைய காட்ஸிலா ஸ்டைலில் செம்ம டார்க்காக தான் படம் வேணும்னு சொல்லி ஒரு பக்கம் ஃபேன்ஸ் சொன்னாலும் குழந்தைங்களை பிடிச்சாதாப்பா கல்லா கட்ட முடியும். டார்க்காக இருந்தால் கல்லா கட்ட முடியுமா? என்ன கேட்டிங்கன்னா என்டர்டெய்னிங் படங்கள் தான். ஆனால் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆனால் டார்க் டோனில் அதுவும் கிங் ஆஃப் மான்ஸ்டர் ஸ்டைலில் நான் ஒரு படம் எதிர்பார்க்குறாங்க செய்கிறேன். ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ஆடம் விகட் இப்போதைக்கு டேரக்டர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதன்படி புது டேரக்டர் வந்தால் அந்த புது டேரக்டர் என்ன கதையை சூஸ் பண்ண போறாரு? ஏன்னா காட்ஸிலா எக்ஸ் காங்லேயே நிறைய லீடப் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக நம்ம காங் இப்போதைக்கு தனக்கு ஒரு ஃபேமிலியே தேடிக்கிட்டாருங்க. ஷீமோ தான் கண்ட்ரோலில் தான் இருக்காரு. கையில் ஒரு பேட்டில் ஆக்ஸ் இருக்கு. 10வது குறைக்கி ஒரு காங் ஆர்மியே இருக்கு. அதை வச்சு ஹாலோ எர்த்துக்கு எப்படி கிங்காக மாறினா, ஹாலோ எர்த்தில் நடக்கிற அந்த கொடுமைகளை இந்த காங் ஆர்மியை வச்சு எப்படி காங் தட்டி கேட்டாங்கிற மாதிரி கதை போகலாம். காங்குக்கு ஒரு பையனுமே இருக்கான், சூக்கோ. குட்டிக்காங்க அடுத்த இளவரசனா முடி சொல்ற மாதிரி கூட கதை நகர்த்தி கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்ம காங் ஒரு அப்பாவாகவும் மாறி இருக்காரு, கிங்காவும் மாறி இருக்காரு. ஆமா, இது காட் ஆஃப் வார் 2018 கதை இல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லாங்க. ஏன்னா ஹாலோ எர்த்துக்குள்ள அவ்வளோ டேஞ்சர் ஒளிஞ்சிருக்கு. கால் வைக்கிறதா கண்ணி வெடிங்கிற மாதிரி இப்போதைக்கு காங் இந்த ஹாலோ எர்த்தோட முழு கிங்கா மாறணும். இப்போதைக்கு கிங்கா இல்லை, அவருக்கான ஒரு ஃபேமிலி தான் உருவாக்கியிருக்காரு, ஒரு ஆர்மி தான் உருவாக்கியிருக்காரு. முழு கிங்கா மாற்ற மாதிரி காங் ரைஸ் ஆஃப் எம்பையர் பார்ட் 2 இல்லை ரைஸ் ஆஃப் கிங்குங்கிற மாதிரி கதையை நகர்த்தி கொண்டு போகலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பட் திரும்பவும் அது காங் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து காட்ஸிலா ஃபேன்ஸை நான் தக்காளி தொக்கா காட்ஸிலா வெர்சஸ் காங்ல தாறுமாறா காட்டினாங்க. அதுலேயே கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் தான், பட் ஃபைட் எல்லாமே தாறுமாறா இருந்துச்சு. ஆனால் காட்ஸிலா எக்ஸ் காங்ல ஃபைட் டைமே குறைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு காட்ஸிலா அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே அது லிட்டரலி எல்லா டைட்டன்ஸுமே ஒன் ஷாட் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இப்போதைக்கு காட்ஸிலா மாதிரி இருக்கு. அதுதான் பிரச்சனையே. மனுஷங்க கூட ரிலேட் ஆகிற கேரக்டர் வச்சு கதை ஈஸியாக சொல்லிடலாம், எமோஷனல் ஈஸியாக கடத்திடலாம். ஆனால் ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் இருக்கும்போது அந்த பவரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கதை சொல்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வேலை இப்போதைக்கு காட்ஸிலா லிட்டரலி அதோடைய ஓவர் பவர்டு பொசிஷன்ல இருக்கு. அதை மண்டையில தட்டி உட்கார வைக்கிற மாதிரி ஒரு வில்லனை உருவாக்கணும், இல்லைன்னா ஆல்ரெடி இருக்க வில்லனை கொண்டு வரணும். டிஸ்ட்ராயா கேகன் சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுல யாராவது ஒருத்தரை இறக்கி இந்த பக்கம் காட்ஸிலா எப்படி தன்னை தானே டிஃபெண்ட் பண்ணிக்குது, காட்ஸிலா உண்மையிலே தன்னுடைய பவரை எப்படி உணர்ந்துக்குது அப்படிங்கிற ஒரு கதையை கொண்டு போகலாம். பட் அதை எப்படி டெவலப் பண்ண முடியும்? இப்போ காமிக்ல இல்லை பழைய படங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஸ்பேஸ் காட்ஸிலா இல்லைன்னா டிஸ்ட்ராயா டேகன் வந்து இறங்கும். காட்ஸிலா தனக்கான ஒரு ஆர்மியை தட்டி பட்டுன்னு சண்டைக்கு போயிடும். ஆனால் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பில்ட் ஆகும்போது டக்குன்னு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிக்கு அப்புறம் எங்கேயுமே கொடுத்துட முடியாதுல்ல. அதுக்கான பில்ட் இருக்கணும். அந்த பில்டை இப்போதைக்கு காட்ஸிலா வச்சு ஏதாவது ஒரு குட்டி வில்லன்களை வச்சு அழகாவே பண்ணலாம். ஸோ பாசிபிளி எனக்கு என்னமோ இப்போ வரப்போற அந்த மான்ஸ்டர்ஸ் படத்தில் மனுஷங்க தான் வில்லனா வருவாங்களோன்னு தோணுது. ஐ மீன் மெயின் வில்லன் லைக் டிஸ்ட்ராயா டேகன்லாம் வரலாம். பட் அதுக்கும் நடுவில் பாசிபிளி மனுஷங்களும் ஒன் ஆஃப் த வில்லன்களா இறங்குவாங்கன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி காட்ஸிலா வெர்சஸ் காங்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். மெக்கா காட்ஸிலா இறக்குனாங்களே, அதே மாதிரி மெக்கா கிடோரா இல்லைனா மெக்கானிக் காங், இது ரெண்டுத்தையும் ஏதாச்சும் ஒன்று வந்து இறக்கி இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா கூட சண்டை போடுற மாதிரி கதையை கொண்டு போகலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, காட்ஸிலா எக்ஸ் காங்ல லிட்டரலாக இந்த பக்கம் அந்த 3 மான்ஸ்டரும் சண்டை போட்டு பிரேஸ்லேயே சுக்குநூறா நொறுக்கிடுச்சு. அதை ஹெல்ப் பண்ணது தான். ஆப்வியஸாக காட்ஸிலா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இந்த மாதிரி சண்டை போடுது. ஆனால் ஹெல்ப் பண்ணுற பெரிய தக்காளி அங்கே இருக்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1000 பேராக தான் அங்கே செத்துருப்பாங்கன்னு தோணுது. எவாக்குவேஷன் பண்ணலாம் டைமே கொடுக்கல, யாரும் அங்கே தப்பிச்சு ஓடி இருக்கவும் வாய்ப்புகள் கம்மி. ஸோ 3 மாதம் சண்டை போட்டதில் காங்கு காட்ஸிலா ஜெயிச்சிருந்தாலும் அங்கே எத்தனை மனுஷங்க செத்துருப்பாங்க. இதை கண்டிப்பாக உலக நாட்டில் இருக்க எல்லா அந்த கவர்மெண்ட்டும் கண்டுக்கு தான் செய்வாங்க. நாளைக்கே இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் இறங்கும் போது நம்ம சும்மா இருக்க முடியும்? நம்ம பக்கமும் ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் தேவை. ஸோ அதனால காட்ஸிலா காங்கு அண்ட் மற்ற மான்ஸ்டரை எதிர்த்து நிற்கிற மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை உருவாக்கணும்னு மெக்கா காட்ஸிலா ஸ்டைலில் மெக்கானிக் காங், அப்படி இல்லைன்னா ஜெட் ஜாகுவாரை உருவாக்கலாம். யார் இப்போ ஜெட் ஜாகுவார் தானே கேட்குறீங்க? இந்த கோஜிபிடா காட்ஸிலா யூனிவர்ஸ்ல ஜெட் ஜாகுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட் இருக்கு. பவர் ரேஞ்சர்ஸ்ல வர மெகாசாட் மதின்னு வச்சுக்கோங்களேன். பல மான்ஸ்டர்ஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்கும் மக்களை காப்பாற்றுறதுக்கும் இந்த ரோபோட்டை உருவாக்கியிருப்பாங்க. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாசிபிளி இந்த பக்கம் காட்ஸிலா வெர்சஸ் ஜெட் ஜாகுவாருங்கிற மாதிரியும் கதை நகரலாம். அதுக்காக இப்போதைக்கு டான் ஸ்டீவன்ஸை திரும்பவும் அடுத்த காட்ஸிலா படத்துக்கு கொண்டு வரதா பேசிட்டு இருக்காங்க. டான் ஸ்டீவன்ஸை காட்ஸிலா எக்ஸ் காங்ல நீங்க ட்ராப்பரா பார்த்துருப்பீங்க, மான்ஸ்டர் டாக்டரா பார்த்துருப்பீங்களே, காங்குக்கு பல்லு மாற்றி கொடுத்தது, கையை கொடுத்தது எல்லாமே இவர் தான். இவரே இப்போதைக்கு ஜெட் ஜாகுவாரா மாற்றி விட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கலாம். டான் ஸ்டீவன்ஸ் இப்போ வரைக்கும் அடுத்த மாஸ்டர்ஸ் படத்தில் சைன் இன் பண்ணப்படலை. பட் போன படத்தில் நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் கேரக்டர் அவர் மாதிரி இருக்கு. அந்த காந்தனால கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க தான் தோணுது. அவருக்கு மாஸ்டர்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அந்த காந்தனால புது மாஸ்டர்ஸ் இறங்கும் போதும் அதை பற்றின ஒரு ஐடியாவை அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கிட்ட கொடுக்கலாம். இந்த டெஸ்ட்ராயா வந்தாலும் டேகன் வந்தாலும் இல்லை ஸ்பேஸ் காலத்தில் யார் வந்தாலும் இவன் இப்படி தாண்டா இவனுக்கு தான் பவர்ஸ்னு சொல்லி நம்ம கிட்ட அழகாகவே கன்வே பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப டான் ஸ்டீவன்ஸ் ரிட்டர்ன் ஆகிற போல தாங்க தோணுது. டெஸ்ட்ராயாவை இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அவர் தான் பாசிபிளி என்கேமாக இருக்கணும்.
மேபி டேகன் அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் ஸ்பேஸ் காஜலா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க வந்து காஜலா வர்சஸ் ஸ்பேஸ் காஜலாங்கிறது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் மஞ்சளும் உள்ள இறங்கி சண்டை போடுறாங்கன்னு சொல்லி அழகாவே கதையை நகர்த்தலாம். பட் மோஸ்ட்லி 90% அடுத்த வர போற படம் காஜலாவை பேஸ் பண்ணி காஜலாக்கான சோலோ படமா தான் இருக்கும் சொல்லி எனப்படுது. காங்கியும் மென்ஷன் பண்ணலாம், பட் காஜலா தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. உண்மையில சொல்ல போனோம்னா காங்கோட காஜலாக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். அண்ட் ஐ ஹோப் ஃபைனலி we are getting a solo Godzilla movie. மினிலா டவுட் தான். ஆக்சுவலாக அந்த பக்கம் ஆடம் டீஸ் பண்ணி இருந்தாலும் மினி காட்சிலாவெல்லாம் நான் பெருசாக எதிர்பார்க்கல. பட் காட்டினா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் நம்ம காங்குக்குன்னு தனி ஒரு ஃபேமிலி ஆர்மி இருக்கும்போது காஜலாக்கு இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்ரெடி காஜலாக்குன்னு தனி ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. பறக்கிற காஜலா கூடலாம் இந்த பக்கம் நம்ம காங்கோட ஆர்மி சண்டையும் போட செஞ்சிருக்கு. மேபி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி காங்க ஒரு ஆர்மியும் காஜலா ஒரு ஆர்மியும் உள்ள வந்து சண்டை போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பழங்காலத்தில் நடந்த அந்த ஃபைட் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் கதையை கொண்டு போகலாம். பார்க்கலாங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் 2 வருஷம் கிட்ட வெயிட் பண்ணும், அதாங்க காண்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி? அடுத்த மாதம் படம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்? நீங்கள் டீம் காஜலாவா டீம் காங்கா சொல்லி மறக்க வைக்கலாம். பட் அதில்